அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உலகத்தின் முடிவு வந்துவிட்டது. தூதன் ஜீவ புத்தகத்தை துற, ஞாபக புத்தகத்தை துற. ஒவ்வொருவருக்கும் நான் பலனை அளிக்கும் வேலை வந்துவிட்டது. உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மைக்காவது தீமைக்காவது நியாயாசனத்தில் வந்து நிற்க வேண்டுமே, அதற்கான வேலை வந்துவிட்டது. என் ஜனத்தை கூட்டு, அவர்களை நான் நியாயம் விசாரிக்கட்டும். தூதன், என் பேர் இருக்கா? உன் பேர் என்ன? என் பேர் ரெஸ்தர். உன் பெயர் இங்கே இல்லை. தூதன், அப்படி சொல்லாதீங்க. நான் ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன் தூதன். உன் பெயர் இங்கே இல்லை. நல்ல பொருள் லாஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் பேர் இருக்கு தூதன். தயவு செஞ்சு பாருங்க தூதன். உன் பெயர் இங்கே எதிலும் கொடுத்து விட இல்லை. எல்லா நாளும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போவேன். 10 மணிக்கு ஆராதனைனா நான் 8 மணிக்கே போய் நிப்பேன். அப்புறம் ஒவ்வொரு தசம்பாகங்களும் ஸ்பெஷலான காணிக்கைகளும் ஊழியர் எல்லாரையுமே நான் தாங்கினேன் தூதன். பாருங்க தூதன், கண்டிப்பா என் பேர் இருக்கும் தூதன். உன் பெயர் இங்கே ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை. நீ சபைக்கு எதற்காக சென்றாய்? உன் நண்பர்களுடன் விளையாடத்தானே? உன்னுடைய பெற்றோரிடமிருந்து பொய் சொல்லி நண்பர்களுடன் விளையாட போனாயே, அதனால் உன்னுடைய பெயர் இங்கே கொடுக்கப்படவில்லை. உனக்கு அநேக தரம் கர்த்தர் வாய்ப்பு தந்து நீ அதை மறந்து விட்டாயே. தாறுமாறாய் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு உலகத்தில் உள்ளதான பெற்றோரையும் போதகரையும் நீ ஏமாற்றி விட்டாய். அதுபோல பரலோக ராஜ்யத்தில் வந்து ஏமாற்றலாம் என்று நினைக்கிறாயா? பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தப்பட்ட இடத்திலே இவளை அழைத்து சொல்லுங்கள். தூதன், சொல்லுங்க. அடுத்த பெயர் உன் பெயர் என்ன? எஸ்தர். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உள்ளது. நீ ஆண்டவருக்கு இன்று உண்மையாய் ஊழியம் செய்தார். உன்னை பலர் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கல்லறிந்தார்கள், பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனால் உன்னை திரும்பி பார்க்கவில்லை. ஆண்டவரிடத்தில் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்தார். வாலிபர் நடுவிலே உண்மையாய் இருந்தார். வாலிபர் நாட்களிலே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றார். உன்னுடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மகளே, இந்த உலகத்தில் நீ எனக்காக பலவிதமான பாடுகளை அனுபவித்தாய். பாவம் உன்னை தேடி வந்தது, பாவம் உன் பின்னாடி வந்தது. அவற்றை எல்லாம் எனக்காக உதறி தள்ளிவிட்டு உலகத்தில் எனக்காக வாழ்ந்தாயே. பாவத்தின் இன்பங்களை நீ அனுபவிக்க நிற்கவில்லையே, எனக்காக பாடுகளை அனுபவித்தாய் அல்லவா? இனி உள்ள நாள் நீ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒரு யுகமாக வருடம் வருடமாக சந்தோஷமாய் வாழ போகிறாய். தூதன், இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இவளை அழைத்து செல்லுங்கள். இனி உள்ள காலம் இவள் சந்தோஷத்தோடும்
சமாதானத்தோடு வாழட்டும். துதன், சொல்லுங்க ராஜா. அடுத்த நபரை குறித்து சொல்லு. உன் பெயர் என்ன? என் பெயர் ஜெபா. உன் பெயரும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஐயோ, ஒரு நிமிஷம். சர்ச்சுக்கு எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே சர்ச்சில் ஏசப்பாவை ஆராதிக்க துதிக்க போவேன். ஆனா வாரத்துல நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக மாட்டேன். ஆனா நான் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணுவேன். டெய்லியுமே ஒவ்வொரு வாரமும் நான் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணுவேன். நல்லா தேடி பாருங்க, என்னுடைய பெயர் அங்க இருக்கும். நான் நன்கு பார்த்து விட்டேன். உன்னுடைய பெயர் இதில் கொடுக்கப்படவில்லை. சபைக்கு நான் உனக்கு சொல்ல அநேக தாசர்களை உனக்கு ஏற்படுத்தினேன். ஆனால் நீ அதை கேட்கவில்லை. அநேக நண்பர்கள் மூலம் உன்னை சபைக்கு கொண்டு வரும்படி சொன்னேன். ஆனாலும் நீ சபைக்கு போகவில்லை. உன்னுடைய நண்பர்களோடு கெட்ட வழியில நடந்த, உன்னுடைய நண்பர்களோடு கெட்ட வார்த்தைகளை உன்னுடைய நாவில் இருந்து பேசின அநேக அடிகளுக்கு நீ பாத்திரனானா? ஐயோ, உனக்கு நான் ஜெபா என்று பெயர் வைத்தேன். ஆனால் நீ ஜெபிக்கிறவளாய் நான் உன்னை மாற்ற வேண்டும் என்று ஜெபா என்று பெயர் வைத்தேன். ஆனால் நீ ஜெபிக்கிறவள் அல்ல. அநேகரை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்கிறவர்களா, அநேகரை கெடுக்கிறவர்களாய் இருந்தாய். மாயமாலக்காரியே, யாரை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறாய்? உலகத்தில் உனக்கு கொடுத்ததான வாய்ப்புகள் ஒன்றை நீ பயன்படுத்தவில்லை. எத்தனையோ முறை யார் யாரையெல்லாம் வைத்து உனக்கு அழைப்பு கொடுத்தேன், அதை எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தினாயே, உதறி தள்ளிவிட்டாயே. பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த இருள் நிறைந்த தற்கடிப்பு நிறைந்த இடத்தில் இவனை இழுத்து செல்லுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலும் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையே உண்மை, உண்மை, உண்மை.